அர்ஜுன் சார், இந்த மீனாட்சி என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்களா? ஆனந்த் கூட நட்சத்திராவை மனமேடையிலேயே உட்கார வச்சுட்டா. வசு, எனக்கு சீரியஸாவே ஒண்ணுமே புரியல. கடைசியில மீனாட்சி மாறிடுவான்னு எதிர்பார்த்தேன். இப்ப நட்சத்திராவை அவளே கூட்டு வந்து மேடையில உட்கார வைக்கிறா. ஐயோ, இது எப்படி தடுக்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்பா நல்ல வெள்ளடினியா, ஏதோ அது இதுன்னு பேசி நம்மள மாட்டி விடலையே. அப்பா தப்பிச்சோம். அப்ப என்னோட கதை அதோ கதிதான் போல இருக்குடி. ஏய், நான் போய் கடைசியில இந்த தயிர் வடையும் சாம்பார் வடையும் மாதிரி கிடைக்குதான்னு பாக்குறேன். எப்ப பார்த்தாலும் சாப்பிடுறதுலே இரு. என் வாழ்க்கையை வீணடிச்சிட்டீங்க. இனிமேல் நீ கூட பேசாத. ஓ லக்கி, அப்படி எல்லாம் பேசக்கூடாதுடி. உன் வாழ்க்கைக்காகத்தானே நான் இவ்வளவு போராடுறேன். திடீர்னு லைஃப் அப்படியே மாறும் பாரு. எங்க மாறுது உங்க பாரு. நட்சத்திரம் உட்கார்ந்திருக்கா. ஓம் கருடாஜ நமஹ, ஓம் பிரதேதசே நமஹ, ஓம் ஸ்வரூபிணே நமஹ, ஓம் அபாம்பதஜே நமஹ, ஓம் மகரவாகனாய நமஹ, ஓம் வாசஹஸ்தாய மாமா, நமஹ, மீனாட்சி பாரு. கொஞ்சம் பொறுமையா இரு. இதுக்கு மேல வெயிட் பண்ண கூடாது. யாராவது வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. ஐயரே, என்னம்மா ஏன் லேட் பண்ணிட்டு இருக்கீங்க? யாராவது வந்து திரும்ப பிரச்சனை பண்ண போறாங்க. சீக்கிரம் மந்திரத்தை சொல்லி தாலி எடுத்து மாப்பிள்ளை கையில கொடுங்க. சரி, சீக்கிரம் மந்திரத்தை சொல்லுங்க. இல்ல எல்லாத்தையும் தொட்டு வாங்கிட்டு வாங்க. ஓம் ஏகதந்தாய ஸ்வாஹா, ஓம் வக்ரதுண்டாய ஸ்வாஹா, ஓம் வக்ரதுண்டாய ஸ்வாஹா, அர்ஜுன், மகரஜீவினே ஸ்வாஹா, மாங்கல்ய தேவதாய ஸ்வாஹா, அருந்ததீப ஸ்வாஹா, வசுத்தாப்ய ஸ்வாஹா, யா ஸ்வாஹா, ரகே ஸ்வாஹா, ஏகதந்தாய ஸ்வாஹா. இந்தாங்க ஐயரே, தாங்கம்மா சீக்கிரம். இந்தாங்கோ, இத வாங்கிட்டு பொண்ணு கழுத்துல கட்டுங்கோ. கட்டி மேளம் கட்டி மேளம். சதமானம் பவதி சதா கெட்புருஷ சதேந்திரக ஆகஸ்தேவேந்திரகே பிரதிசந்ததி. அம்மா, ஏய், அம்மா எங்க? ஐயோ, எங்க அம்மா? அம்மா முதலியமோ காணுமே. அம்மா, டேய், கல்யாணம் நடக்கிற நேரத்துல ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? உன்னோட புத்தி ஏன் இப்படி எல்லாம் வேலை செய்யுது? உன்னை என் தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்குடா. ஐய அக்கா, உனக்கு கால் தான் இல்லைன்னு பார்த்தா ஓ வாய் ரொம்ப நீளுது. உன்ன நான் கஷ்டப்பட்டு கட்டி போட வேண்டிய அவசியமே இல்லை. சும்மா சேர்ல உட்கார வச்சாலே போதும். ஏன்னா உன்னால ஓடி போக முடியாத. அப்படியே நீ ஓடினாலும் நான் நடந்தே வந்து உன்னால் லபக்குன்னு பிடிச்சிருவேன். எனக்கா? டேய், நீ தப்பு மேல தப்பு பண்ற. மரியாதையா இப்ப கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு என்ன கொண்டு போய் விட்டுடு. ஒழுங்கா அந்த கல்யாணம் நடக்கணும், இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆமாக்கா, அதுக்காகத்தான் நானும் சொல்றேன். வீட்டை நீ எனக்கு எழுதி கொடுத்துட்டு போய்கிட்டே இரு. இல்லனா நான் பெரிய பிரச்சனை பண்ணுவேன். அக்கா, கூடவே சேர்த்து உனக்கு போனஸா உன் உயிரையும் எடுத்துருவேன். உன் விருப்பம் எப்படி? இங்க பாருக்கா, கல்யாணமும் நடக்காம போய் உயிரை விடுறதுக்கு பதிலா வீட்டை எனக்கு எழுதி கொடுத்துடலாம்ல. என்னக்கா நீ வேற யாருக்குக்கா வீட்டை கொடுக்க போற? உன் தம்பிக்கு தானே கொடுக்க போற? போடா போ. அத போய் அனாதை இல்லத்துக்கு எழுதி கொடுப்பேனே தவிர உனக்கு ஒரு காலமும் எழுதி தர மாட்டேன். முடியாதுடா. அக்கா, என்னக்கா சொல்ற? முடியாதுன்னா முடியாதுதான். சரிக்கா, என்ன நீ அனாதையா நினைச்சுக்கோ. ஒன்ன வேணா இன்னையில இருந்து நான் அக்கான்னு கூப்பிடல. வீட்டை என் பேருக்கு எழுதி வச்சிர. முடியாது. முடியாதுன்னா முடியாதுதான். என்னடா பண்ணுவ? முடியாதா? அப்போ உன்னை எங்க அடிச்சா நீ வளைவியோ அங்க அடிச்சு உன்னை நான் வளைய வைக்கிறேன். என்ன பாக்குறியா? என்னடா பண்ண போற? என்ன பண்ண போற?
அக்கா அமைதியா இருக்கணும், கோவப்படக்கூடாது. இப்படி கோவப்பட்டா உன் உடம்புக்கு தான் ஆபத்து. சொல்லுங்க மாமா. ஒண்ணு இல்ல, இப்போ அம்மா காணாம போய் ரொம்ப தேடிட்டு இருக்கியா என்ன? ஆமா மாமா. உங்களுக்கு ஏதாவது தகவல் வந்துச்சா? ஆமாமா அர்ஜுன், தகவல் வந்துச்சு. இப்ப கூட என் பக்கத்துல தான் உன் அம்மா இருக்காங்க. மாமா, நீங்க அவங்களை காப்பாத்திட்டீங்களா மாமா? காப்பாத்தலாம் இல்லப்பா, கடத்துனதே நான் தான். மாமா மாமா என்ன மாமா சொல்றீங்க? இங்க பாரு அர்ஜுன், நீ பிசினஸ் மேன், அதனால பிசினஸ் விஷயங்கள்ல கரெக்டா இருப்பன்னு தெரியும். இப்போ உனக்கு உன் அம்மா வேணும்னா அந்த வீட்டை எனக்கு எழுதி கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா உங்க அம்மா உயிர் அவங்க கிட்ட இருக்காது. எப்படி வசதி? மாமா என்ன மாமா இப்படிலாம் பேசுறீங்க? அட என்னப்பா நீ சென்டிமெண்டா பேசி தாள தெறிக்க ஓடி வருவன்னு பார்த்தா நீ என்ன அங்கே நின்னு பேசிட்டு இருக்க? அர்ஜுன், வீட்டு பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு உன் அம்மாவை கூட்டு போற வழியை பாரு. என்ன புரியுதுல்ல? சரிங்க மாமா. கொஞ்சம் அப்படியே திரும்பி பாக்குறீங்களா மாமா? திரும்பி பார்க்கவா? அவனை அடிச்சு தூக்குங்கடா. போ. சார், அவர்தான் சார். அரெஸ்ட் பண்ணுங்க சார். டேய், என்னடா ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கியா? நடரா ஸ்டேஷனுக்கு. நடரா. ஓ. ஏய் அர்ஜுன், உங்களை சும்மா விட மாட்டேன்டா. யோ, உன்னெல்லாம் மாமான்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கியா? இனிமேலாவது மனுஷனா இருக்க ட்ரை பண்ணு. டேய் சார், உங்களை மாதிரி ஒருத்தர் 2 பேர்னால மொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேர். உள்ள போனீங்கன்னா உருட்டி களி கொடுப்பாங்க, சாப்பிடுங்க. நல்ல புத்தி வந்து என்ன சுட போறியா? உள்ள போய் தோசை சுட்டு போ. அட வாயா. பார்த்து கூட்டு போங்க சார். வெளியில வந்து வச்சுக்கிறேன்டா உன்னை. உன்னை சும்மா விட மாட்டேன்டா. சார், அம்மா சார். அம்மா, நீங்க எதுவும் பயப்படாதீங்க, அவரை போலீஸ்ல போடச்சிட்டோம். பயப்படாதீங்கம்மா. சரிப்பா, வாங்க நம்ம கல்யாண மண்டபத்துக்கு போலாம். இல்லம்மா, நான் உங்களோட மண்டபத்துக்கு வர்ற மாதிரி இல்ல. என்ன அர்ஜுன் சொல்ற? மா, உங்க இஷ்டப்படிதான் ஆனந்த கல்யாணம் நடக்கணும்னு ஏமா இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க? ஏற்கனவே ஒரு அண்ணனா நானும் எதுவும் பண்ண முடியாத நிலைமையில நிக்கிறேன். மா, உங்களை மீறி வேற என்னமா இருக்கு எங்களுக்கு? நீங்க தாம்மா எல்லாமே. அப்பா போனதுக்கு அப்புறம் நீங்க தாம்மா எங்களுக்கு அப்பா அம்மா எல்லாமே. வாழ்க்கையில எப்படி எப்படியோ இருந்துட்டு இப்பதாம்மா நான் ஒரு பக்குவத்துக்கு வந்திருக்கேன். எல்லாமே மாறி மாறி எல்லாம் கை கூடி வர டைம்ல ஆனந்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. எனக்கும் கல்யாணம் ஆக போகுது. சந்தோஷமா இருப்போம் நினைக்கும் போது அதை எல்லாத்தையும் மொத்தமா காலி பண்ணிட்டீங்கம்மா. அப்பா இல்லைங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு வந்ததே இல்லம்மா. ஆனா இப்ப தோணுதுமா, அவர் ஏன் இல்லாம போனாருன்னு. அவர் மட்டும் இருந்திருந்தாருன்னா எங்க பேச்சு கேட்டிருப்பாரு, எங்க விருப்பத்தை புரிஞ்சிட்டு இருப்பாருமா. அப்பா முகம் தெரியாதவங்களுக்கு கூட நிறைய உதவி செஞ்சிருக்காங்கன்னு நீங்களே சொல்லிருக்கீங்கம்மா. அப்படி இருக்கும்போது பெத்த பையனோட ஆசையை நிறைவேற்ற மாட்டாரா என்ன? எல்லாத்தையும் விட உண்மையான காதலுக்கு சக்தி அதிகமா. ஆனந்தோட மனசுல அப்படி ஒரு உண்மையான காதல் இருக்குமா. அதனால்தான் மீனாட்சியோட குறை மற்றது எல்லாத்தையும் மறந்து அவன் மனசார ஏத்துக்கிட்டாமா. அப்படி இருக்கிறவங்கள பிரிக்கிறது எந்த விதத்திலுமே நியாயமே இல்லம்மா.
நீங்க என்னதான் அவனை பெத்து வளர்த்திருந்தாலும் அவனுடைய கல்யாண விஷயத்துல இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லம்மா. அவனுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குமா. அவன் வாழ்க்கையில அவன் ஆசைப்படுற விஷயம் அவனுக்கு நடக்கணுமா. மீனாட்சி கூட அவனுக்கு கல்யாணம் நடக்கணும். அப்படி இல்லைன்னா எனக்கும் கல்யாணம் வேண்டாமா. எனக்கு என்னமோ நீங்க ரொம்ப பிடிவாதமா இருக்கீங்கம்மா. அப்பா இருந்திருந்தாருன்னா பிடிவாதமா இருந்திருக்க மாட்டாருமா. ஆனந்தோட ஆசைக்கு முட்டுக்கட்டை போட்டிருக்க மாட்டாருன்னு எனக்கு தோணுதுமா. மீனாட்சிய கண்டிப்பா அவர் மருமகளை ஏத்திட்டு இருப்பாருமா. மண்டபத்துக்கு போலாம் அர்ஜுன், வா. என்ன மருது, ரொம்ப நேரம் ஆச்சு இவங்க போய், ஆளை காணோம். இந்த மாதிரி நேரத்துல கல்யாணம் நடக்குமா என்ன? இங்க பாரு, அவசரமெல்லாம் பேசாத. கண்டிப்பா உன் கல்யாணம் நடக்கும். ஸ்வேதா, அங்க பாரு. அண்ணி, அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்னப்பா இதெல்லாம்? ப்ளீஸ் என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கம்மா. அம்மா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கம்மா. இளமாறன், எந்திரிங்க இளமாறன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கோயிலுக்கு உள்ள இல்லம்மா சாமி, வெளியே இங்கதான் இருக்கீங்க. என்னப்பா இது பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க? நிஜம்தாம்மா. என் தங்கச்சி மீனாட்சி சின்ன வயசுலயே குறையோட பிறந்தவம்மா. ஆனா அவ வாழ்க்கையில எந்த குறையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவ கேட்ட எதுவுமே நான் இல்லைன்னு சொன்னது இல்லம்மா. என் தலையை அடகு வச்சாவது அவ கேட்ட எல்லா விஷயங்களையும் நான் வாங்கி கொடுத்துட்டு இருந்தேம்மா. ஆனா அவ விரும்பின ஒரு விஷயம் அவ கையை விட்டு போகும்போது அதை நின்னு பாக்குற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லம்மா. ஏதோ ஒரு காரணத்துக்காக என் தங்கச்சி எல்லாத்தையும் மறந்துட்டதான் நினைக்கிறா. என் தங்கச்சியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுமா. ஆனா உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்க மனசோட ஒரு மூலையில என் தங்கச்சிக்கு ஒரு இடம் கொடுங்கம்மா. உங்களை கெஞ்சி கேட்கிறேம்மா. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா மீனாட்சின்னு ஒருத்தி இருப்பா. அந்த கல்யாணம் நடக்கலன்னா ஏற்கனவே அவன் உடம்புல ஊனம் இருக்கு. இந்த நிமிஷத்துல இருந்து அவன் மனசு ஊனமாயிடுமா. அவ ஒரு நடப்பணமாவே மாறிடுவாம்மா. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது. என் குடும்பமே இல்லாம ஆயிடும்மா. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையலன்னா நாங்க உயிரோட இருந்து என்னமா பிரயோஜனம்? என் குடும்பமே ஒரு குளிச்சுதான் போகும். ஆனா ஒண்ணு, இதெல்லாம் நான் உங்களை வற்புறுத்துறதுக்காக சொல்லணுமா? தயவு செஞ்சு கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க. என் தங்கச்சியை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு அப்புறமா இந்த கல்யாணத்தை நடத்துங்கம்மா. பிளீஸ்மா, என் தங்கச்சியை உங்க மருமகளா ஏத்துக்கோங்கம்மா. பிளீஸ்மா, தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன் அம்மா. என் தங்கச்சியை ஏத்துக்கங்கம்மா. பிளீஸ்மா, வா போலாம். அம்மா அண்ணி, நல்ல நேரத்துல வந்துட்டீங்க அண்ணி. இன்னும் முகூர்த்த நேரம் முடியல. ஆனந்த நட்சத்திர கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க. ஆனந்த் போய் உட்காரு. அம்மா ஏமா அமைதியா இருக்கீங்க? ஆனந்த், நீ போய் மணமேடையில உட்காரு போ. ஐயரே, என்ன மச மசன்னு பாத்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் தாலி எடுத்து கொடுங்க. இந்த நேரத்துல நான் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. என்னடி நீயா பட்டுப்புடவை இந்த நேரத்துல என்ன பேச போகுது? எலெக்ஷன் வந்தாலும் வந்துச்சுப்பா, ஆளாளுக்கு பேச கிளம்பிட்டாங்க. நட்சத்திரா, நீ எந்திரிச்சு வாமா.
அண்ணி என்னாச்சு அண்ணி? மணமேடையில உட்கார்ந்து இருக்கிறவள எந்திரிக்க சொல்றது அது ரொம்ப அபசகுணம் அண்ணி. அந்த மாதிரி பண்ணக்கூடாது அண்ணி. அவ அங்கேயே உட்கார்ந்து இருக்கட்டும். இல்ல இந்திரா, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. அண்ணி என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்றீங்களா? சொல்லுங்க அண்ணி. நீங்க இப்படி பண்ண மாட்டீங்களே, ஏன் இப்படி பண்றீங்க? இல்ல இந்திரா, நல்லா யோசிச்சு தெரிஞ்சுதான் பேசுறேன். அவளை மணமேடையில இருந்து இறக்கி கூட்டிட்டு வா. நட்சத்திரா, என் முடிவை நான் மாத்திக்கிட்டேன். மாத்திக்கிட்டேன்னு சொல்றதை விட என் தப்ப நான் உணர்ந்துட்டேன்னு தான் சொல்லணும். ஆனந்த் தாலி கட்ட வேண்டியது உன் கழுத்துல இல்ல, மீனாட்சி கழுத்துல. பாத்தியடினியா, இந்த பட்டுப்புடவைய தனியா கடத்திக்கிட்டு போய் விஷயத்த பேசி ஒத்துக்க வச்சு கூட்டிட்டு வந்துட்டாங்கடி. ஒண்ணும் தெரியாத பாப்பா 9 மணிக்கு போட்டாலாம் தாப்பாங்கிற கதையா? இதெல்லாம் அந்த வசுந்தரா வேலை தாண்டி. அவதான் இவளை தனியா கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் சாதிச்சு கூட்டிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அவ ஜெயிச்சுக்கிட்டே இருக்காடி, நாம தோத்துக்கிட்டே இருக்கிறோம். ஆமா பாட்டி, அவ ஜெயிச்சுட்டே இருக்கா. எனக்கு ரொம்ப கோவமா வருது. அந்த வசுந்தராவை சும்மாவே விடக்கூடாது பாட்டி. நீ ஏதாவது ஒண்ணு இப்படி பேசிக்கிட்டே இரு, காரியத்துல ஒண்ணும் காணப்ப. அண்ணி என்னால முடியாது அண்ணி. சத்தியமா இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். என் பொண்ணு நட்சத்திரா கழுத்துல ஆனந்தா தாலி கட்டணும். என்னை ஏமாத்தாதீங்க அண்ணி. ஒவ்வொரு தடவையும் என்ன நம்ப வச்சு கழுத்த இருக்கிறீங்க. எனக்கு அந்த காரணம் எல்லாம் வேணாம் அண்ணி. ஏற்கனவே அர்ஜுன் விஷயத்துல அவளை நீங்க கட்டி கொடுக்கறேன்னு சொன்னீங்க. அது அப்போ தட்டி போச்சு அண்ணி. நானும் அதுக்கு சரின்னு விட்டுட்டேன். ஏன் அண்ணி, அர்ஜுன் சின்ன வயசுல இருந்தே நினைச்சிட்டு இருக்கிற ஒரு ஹாட் ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா. அதுல இருந்து நான் பின்வாங்கிட்டேன். ஆனா இந்த விஷயத்துல இனி நான் பின்வாங்க தயாரா இல்ல. முதல்ல நட்சத்திரா கழுத்துல ஆனந்த தாலி கட்ட சொல்லுங்க. இல்லனா நடக்கிறதே வேற அண்ணி. இதே இடத்துல என் கழுத்தை அறுத்துக்கிட்டு நான் செத்து போயிடுவேன். ஏன் இந்திரா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? நான் காரணம் இல்லாம எதையுமே சொல்ல மாட்டேன். தயவு செஞ்சு நட்சத்திராவை கூட்டிட்டு வா. முடியாது அண்ணி, என்னால முடியவே முடியாது. எனக்கு காரணத்தை சொல்லுங்க. அர்ஜுன் என்கிட்ட பேசினாமா? அவன் என்கிட்ட பேசினான்னு சொல்றதை விட அவன் உரிமைய தட்டி கேட்டு என் கண்ணை திறந்துட்டான்னு தான் சொல்லணும். அதோடு மீனாட்சியும் சாதாரண ஆள் இல்ல. நான் உண்மையிலேயே மீனாட்சி வேண்டான்னு நினைச்சது என்ன மாதிரியே கஷ்டப்படுற ஒரு பொண்ணு வந்து ஆனந்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவன் வாழ்க்கையும் இருண்டு போயிடுமேனு தான். ஆனா மீனாட்சி சாதாரண விஷயங்களை பண்ணல. ஒரே ஒரு வார்த்தை நான் கேட்டுக்கிட்டதுக்காக மீனாட்சி ஆனந்த் மேல இருக்கிற காதல தியாகம் பண்ணிட்டா. அதுவும் ஆனந்த் தன்னை மறக்கணும்னு நினைச்சு மெமரி லாஸ் ஆன மாதிரி நடிச்சு துளி துளிய செத்துக்கிட்டு இருந்தா. அதையெல்லாம் என்னால பார்க்கவே முடியல. வேற எந்த பொண்ணா இருந்திருந்தாலும் இப்படி ஒரு விஷயத்த பண்ணவே மாட்டா. ஆனந்தோட மனச மீனாட்சி மாத்துறதுக்காக அரும்பாடுபட்டா. இது எல்லாத்தையும் என் கண்ணால பார்த்தும் என் மனச கல்லாக்கிக்கிட்டு என் வாக்கு ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கடைசியில உண்மை ஜெயிச்சிடுச்சு. நியாயம் ஜெயிச்சிடுச்சுன்னு தான் சொல்லணும். மீனாட்சி நினைச்சிருந்தா நட்சத்திராவை கடத்தின விஷயம் தெரிஞ்சு பழி வாங்கறதுக்காக பேசாம விட்டுருக்கலாம். ஆனா நம்ம குடும்ப கௌரவம் முக்கியங்கிறதுக்காக கல்யாணம் நின்னுட வேண்டாமேன்னு நட்சத்திராவை போய் அவ மீட்டு மணமேடைக்கு கூட்டிட்டு வந்தாளே. அவகிட்ட அந்த ஒரு விஷயம் போதாதா அவளோட நியாயத்தையும் நேர்மையும் நிரூபிக்கிறதுக்கு? முடியாத பொண்ணா இருந்தாலும் என் தம்பி ராஜா என்ன அசிங்கமா பேசி என்ன வம்பிழுத்தப்போ ராஜாவையே இவ எனக்காக எதிர்த்து நின்னு அவனை விரட்டி அடிச்சா. அவளோட அண்ணன் அவளை பார்க்க வந்தப்ப கூட இந்த கல்யாணத்துல கலந்துக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக அவரையே யாருன்னு கேட்டு வீட்டை விட்டே அனுப்பிட்டா. இப்படி நம்ம வீட்டுக்கு எவ்வளவோ விஷயங்களை மீனாட்சி நமக்காக பண்ணிருக்கா. இதெல்லாம் பண்ண அவளுக்கு நான் இத கூட பண்ணலன்னா நான் மனுஷியே இல்ல இந்திரா. ஆனந்த் கல்யாண விஷயத்துல இது என் இஷ்டத்துக்கு நான் எடுத்த முடிவுதான். ஆனா
ஆனந்த் உனக்கு சம்மதமான்னு ஒரு வார்த்தை கூட நான் கேட்கல. எனக்கு அந்த அதிர்ச்சியில எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு தான் இதுக்கு அவன் ஒத்துக்கிட்டு இருந்திருக்கான். அர்ஜுன் ஒண்ணுதான் கேட்டான். அப்பா இருந்திருந்தா இப்படி எங்க விருப்பத்துக்கு மாறா எங்க அப்பா நடந்துப்பாரா? நீங்க ஏமா நடந்துக்கிறீங்கன்னு ஒரே ஒரு கேள்விதான் கேட்டான். அந்த கேள்விதான் இந்திரா என் 2 கண்ணையும் திறந்துருச்சு. நான் செஞ்ச தப்பு இப்ப நான் உணர்ந்துட்டேன். அத நான் சரி செஞ்சே தீரணும். அதுக்கு இன்னும் நேரமும் இருக்கு. ஏன்னா ஆனந்த் வேண்டா வெறுப்பா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா அது நட்சத்திராவுக்கும் கஷ்டம் தானே. காலம் பூரா விரும்பாத ஒருத்தி கூட அவனோட வாழ்க்கை போகும். அவனோட கோவத்துக்கு அர்த்தமே தெரியாம நம்ம நட்சத்திரா தவிப்பா. இப்படி ஒரு வாழ்க்கை நட்சத்திராவுக்கு அமையணுமான்னு நீயே யோசிச்சு சொல்லு. அதனாலதான் நட்சத்திரா கழுத்துல ஆனந்த தாலி கட்ட விடாம தடுத்து நிறுத்தின. ஆனந்த தாலி கட்ட வேண்டியது மீனாட்சி கழுத்துலதான். ஏன்னா அவங்க 2 பேரும் தான் ஒருத்தர் மனசார விரும்புறாங்க. மீனாட்சி, நீ போய் மனமேடையில உட்காருமா. இல்ல வேண்டாம், என்ன விட்டுருங்க. நான் உன்கிட்ட என்னோட ஆசையை நிறைவேற்றி கொடு. ஆனந்த் நட்சத்திரா கல்யாணம் நடக்கணும்னு கேட்டுக்கிட்டது உண்மைதான். இப்ப நானே அந்த தப்ப உணர்ந்துட்டேம்மா. இனிமே நீ நடிக்கணுங்கிற அவசியமே இல்லம்மா. முழு மனசோட தான் சொல்றேன். நீதான் என்னோட மருமக. ஆனந்த் பக்கத்துல போய் உட்காந்து அவன் கையால தாலி கட்டிக்கோமா. அம்மா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாமா. வேணும்னா வேணும்னு வச்சுக்கிறதுக்கும், வேண்டானா தூக்கி எறியறதுக்கும் கல்யாணங்கிறது விளையாட்டு விஷயம் இல்லம்மா. நான் வேண்டான்னு முடிவு எடுத்துட்டேன். அது வேண்டாததாவே இருந்துட்டு போட்டுமா. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாமா. இதெல்லாம் நல்லா இல்ல. நீ கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என் புருஷன் இருந்திருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பீங்களா? இந்த நிலைமையில என்ன கொண்டு வந்து விட்டுருப்பீங்களா? இப்படி ஒரு காரியத்தை பண்ணி என்ன அசிங்கப்படுத்துவீங்களா? வேணா நீ. இப்ப அர்ஜுன் கேட்டதே தான் நானும் கேக்குறேன். இதே இடத்துல என் அண்ணன் இருந்திருந்தா என்ன விட்டு கொடுத்திருப்பாரா? என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டீங்க நீ. என்ன இந்திரா இப்படி எல்லாம் பேசுற? இங்க பாரு, ஆனந்த் நல்லா இருந்தா நீ சந்தோஷம் தான் படணும். அவனுக்கு நீ அத்தை. மீனாட்சி, என்ன மீனாட்சி, புரிஞ்சுக்கோ. ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அதான் அம்மா இவ்வளவு சொல்றாங்கல்ல. இல்ல சார், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. முடிஞ்சது முடிஞ்சதுதான். இப்படி வேணான்னு சொல்ற ஒரு பொண்ணுக்காக இவ்வளவு தூரம் பறிஞ்சு பேசிட்டு இருக்கீங்க. என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும், இதே இடத்துல வந்து வாக்க பண்ணணும் தானே நான் ஆசைப்பட்டேன். ஆனா நீங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு என்னையே இங்க இருந்து ஆசீர்வாதம் பண்ண சொல்றீங்க. என்னால முடியவே முடியாது அண்ணே. சொன்னா கேளுமா. என்னோட நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோ இந்திரா. மருது, இவங்க பேசி முடிக்க மாட்டாங்க போல இருக்கு. நல்ல நேரம் வேற முடிய போகுது. ஏதாவது பண்ணலாம்ல. ஸ்வேதா, கொஞ்சம் பொறுமையா இரு. இதெல்லாம் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் முத்தரசன் அவன் கழுத்துல தான் தாலி கட்டுவார். மீனாட்சி, இங்க பாரு மீனாட்சி, அவங்க உன்னை மணமேடையில உட்கார சொன்னதுக்கு அப்புறமும் நீ மறுத்தனா அதை விட ஒரு முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்ல. உன் கழுத்துல ஆனந்த் கையால தாலி ஏறணும்னு நினைச்சுதானே நீ வீட்டை விட்டு ஓடி வந்த. உங்க அண்ணனையே யாருன்னு கேட்டு நடிச்சல்ல. இதெல்லாம் எதுக்காக? எல்லாம் காதலுக்காக தானே. எல்லாமே கை கூடி வர நேரத்துல நீ போட்டு உடைச்சிடாத. தயவு செஞ்சு சொல்றத கேளு மீனாட்சி. இல்லக்கா, நான் ஆனந்துக்கு பொருத்தமானவ இல்ல. அது தெரிஞ்சுதான் அம்மா என்ன வேண்டான்னு சொன்னாங்க. நான் தேஞ்சு போன நிலாக்கா. இங்க பாரு மீனாட்சி, இத்தனை நாள் நீ உன்கிட்ட இருக்கிற ஒரு குறைய பார்த்ததே இல்ல. ஆனந்த் உன்கிட்ட இருக்கிற குறைய என்னைக்காவது குறையா பாத்திருக்காரா? நாங்க யாரும் இத ஒரு குறையா பார்த்ததில்ல. நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நிலா தேஞ்சு போச்சுன்னா அதை யாரும் ரசிக்காம இருப்பாங்களா என்ன? அக்கா, நிலாவை ஏன் எல்லாரும் ரசிக்கிறாங்க தெரியுமா? தேஞ்சு போன நிலா மறுபடியும் முழுசா வளரும்னுதான்.
தேஞ்சு போன நிலா மறுபடியும் வளரவே வளராதுன்னா யாராவது அதை ரசிப்பாங்களா? நிலா வளர்றதுலதான்க்கா அதோட முழுமையே. இத பாருங்க நீ ஒவ்வொரு தடவையும் என்னை நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டு இருக்கீங்க. என் பொண்ணுதான் மன பொண்ணு, ஆனந்து தான் தாலி கட்டணும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இங்க பாரு இந்திரா, பிடிவாதம் பிடிக்காம கொஞ்சம் நான் சொல்றத கேளு. நம்ம ஆனந்துக்கு நட்சத்திராவை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமே இல்ல. அப்படி இருக்கும்போது அவனை வற்புறுத்துறது எந்த வகையில நியாயம்? அத்தை, பிடிக்காத கல்யாணத்துல நட்சத்திராவும் கஷ்டப்படுவா, ஆனந்தும் கஷ்டப்படுவான். அத்தை, அப்படி 2 பேரும் காலம் முழுக்க கஷ்டப்படணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இத பாரு அர்ஜுன், ஏற்கனவே நட்சத்திராவை உனக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். அது அப்ப நடக்காம போச்சு. இப்ப ஆனந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லி இவ்ளோ தூரம் மனமேடையில வந்து உட்கார்ந்து இருக்கா. இனிமே அவளை யார் வந்து கல்யாணம் பண்ணிப்பா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது அர்ஜுன். எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் இங்க. இங்க பாரு இந்திரா, நட்சத்திராவுக்கு நல்ல பையனா உடனே நான் பாக்குறேன். அவ பேர்ல எத்தனை நிலம் வேணுமோ அத்தனை நிலத்தையும் நான் எழுதி வைக்கிறேன். நம்ம பூர்வீக வீடு, இன்னும் என்னென்ன சொத்து வேணுமோ எல்லாத்தையுமே எழுதி வைக்கிறேன். நட்சத்திரா பேர்ல 5 கோடி ரூபாய் நான் டெபாசிட் பண்றேன். அதே மாதிரி அவளுக்கு ஒரு நல்ல வீடு வாங்கி தரேன். இன்னும் என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாத்தையும் நான் செய்யறேன். அவ கல்யாணத்தையும் நான் நல்லபடியா எடுத்து நடத்துறேன். தயவு செஞ்சு ஆனந்தோட மனச புரிஞ்சுக்கோ இந்திரா. மீனாட்சிக்கும் ஆனந்துக்கும் கல்யாணம் நடக்கட்டும். உடனே கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அந்த ஆசையை நிறைவேற்றி வை இந்திரா. இந்த பர்மா மீனாட்சி, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத. நீ இவ்வளவு தூரம் பேசுறல்ல, இதெல்லாம் பிராக்டிக்கலா பாசிபிளா? பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். நான் ஆனந்த தூக்கி எறிஞ்சிருவேன், நான் அவரை மறந்துடுவேன், முடியுமா? இல்ல ஒன்னாலதான் ஆனந்த மறக்க முடியுமா, இல்ல ஆனந்தாலதான் ஒன்ன மறக்க முடியுமா? இந்த தியாகம் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்லாம் சொல்லிட்டு தேவையில்லாத வேலைலாம் பண்ணிட்டு இருக்காத. 2 பேருமே சந்தோஷமா இருக்க முடியாது. மீனாட்சி, ஆரம்பத்தில் சுச்சித்ராமா நீ அவங்க வீட்டு மருமகளை வரக்கூடாதுன்னு நினைச்சாங்க, உண்மைதான். ஆனால் இப்போ அவங்களே மனசு மாதிரி அவங்க மகனை நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்க வீட்டுக்கு நீ தான் மருமகளை வந்து குத்து விளக்கு ஏற்றி வைக்கணும்னு சொல்றாங்கன்னா அப்போ அவங்க பேச்சுக்கு நீ மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு என்னமோ நீ பழசையே நினைச்சிட்டு என்னமோ சொல்லிட்டு இருந்தோம். எப்படி நீ மாட்டேன்னு சொன்னா அது உங்க 2 பேருக்குமே கஷ்டம், புரியுதா? அடம் முடிக்காம நல்ல பொண்ணா போய் மனமடையில உட்காரு. ஓ, இன்னும் ஏண்டி உட்கார்ந்துட்டு இருக்க? இறங்கி வா கீழே. என்ன மம்மி சொல்ற? எந்திரன்னு சொல்றேன்ல. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். நீ எனக்கு ஒரே பொண்ணு. உன்னை கஷ்டப்படுத்தி நான் வேடிக்கை பார்க்க விரும்பல. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஆனந்த் சந்தோஷமா இருக்க முடியாது, நீயும் நல்லா இருக்க மாட்ட. இறங்கி வா, மாலை போட்டு வா. வா இந்திரா. நட்சத்திரா பேபி, மீனாட்சி, நீ எதை பத்தியும் யோசிக்காத. நான் சொல்றேன், நீ மனமேடையில போய் உட்காரு. வசு, மீனாட்சியை கூட்டிட்டு போமா. மீனாட்சி வா. என்ன மீனாட்சி யோசிக்கிற? அதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன? வா போ மீனாட்சி. இந்த மாலையை போட்டு விடுமா. சோமாய ஸ்வாஹா, ஆப்ரதே ஸ்வாஹா, பிரகச்சதே ஸ்வாஹா, பிரதிகம்ஹதே ஸ்வாஹா, வைஸ்வானராஜ வித்மஹே நாரீதாக தீமஹே தன்னோ அக்னி பிரச்சோதயாத். நீங்க என்ன ஒரு வார்த்தை கூட கூப்பிடவே இல்லை. அது நீ வந்துருவன்னு எனக்கு தெரியும். அப்படின்னா எப்படின்னா உன் மனசுக்குள்ள நான் தானே இருக்கேன். வராம இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் முடியாது, ஆ? ஏன்னா இதை யாராலையும் மாத்த முடியாது. அர்ஜுன் சார், என்ன? இங்க வாங்க. நான் இங்கே இருக்கேன். ஐயோ
வாங்க ஒரு நிமிஷம். ஓ ஓ ஓகே ஓகே ஓகே, இதோ வரேன். அர்ஜுன் சார், ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்குல்ல? ஆமா ஆமா ஆமா. நான் நம்மள சொன்ன அர்ஜுன் சார். ஏய், நான் சந்தோஷமா இருக்கேன். வாய் முட்டு கம்னுரு. கெட்டிபலம் மாங்கல்யம் தந்துனா நேனா மமதீவன கேதுனா கண்டே பத்னாமி சுபகே துவம் ஜீவதரதாம் சுபம் சர்வமங்கள மாங்கல்யே சுபே மருது, கல்யாணம் நடக்குது. அப்படா. நாராயணி நமோஸ்துதே. தனம் தாண்யம் வசும் பகவத்ரலாபம் சதசம்வஸ்தரம் தீர்க்கமாயு தீர்காயுஷ்யமஸ்து தீர்க்கசுமங்கல்யாவாப்திரஸ்து. இந்த குங்குமத்தை எடுத்து நெத்தியில வைங்கோ. திருவாங்கலத்திலே வைங்கோ. பாட்டி, நீ தானே என்ன வெயிட் பண்ண சொன்ன? போச்சா எல்லாமே? லக்கிமா, உன் வருத்தம் எனக்கு புரியுது. நான் இருக்கேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்னால இங்க இருக்கவே முடியாது. நீ எல்லாத்தையும் பாத்துக்கோ, நான் கிளம்புறேன். நான் சொல்றதுக்கு லக்கி. அடுத்து ஏன் கல்யாணம் தான். மருது, தோ நான் ரெடியா இருக்கேன். மாலை ஒண்ணு போட்டா போதும், உடனே மனமேடையில உக்காந்துடலாம். நல்லா இருங்க, நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. மாமா, ஏகதந்தாஜ வித்மஹே வக்கதுண்டாய தீமஹே தன்னோ தந்தி பிரச்சோதயாத். அக்ஷதை கையில வாங்கிட்டு பிள்ளையார் நினைச்சிட்டு கொட்டிங்கோ. சதவானம் பவதி சதாயிட்புருடா ஓம் பூஹு. அப்புறம் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருந்தீங்களே, பாத்தீங்கல்ல என்ன நடக்குதுன்னு? ஸ்வேதா கழுத்துல முத்தரசனை தாலியை கட்ட மாட்டாரு சொன்னீங்க. இப்போ உங்க கண்ணு முன்னாடியே முத்தரசனை ஸ்வேதா கழுத்துல தாலியை கட்ட போறாரு. இப்போ ஒரு நச்சுன்னு ஒன்று சொல்லட்டுமா? முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை. அடி மேல அடி வச்சு ஸ்வேதா அம்மிய நகத்துல முத்தரசனே நகத்தையும் தன் பக்கத்துல உட்கார வச்சு இப்ப கல்யாணமும் பண்ண போறா. அவர் கையால தாலியும் கட்டிக்க போறா. அச்சதைய போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. மறைக்காத மறைக்காத, வாழ்த்து வாழ்த்து. ஏகதந்தம் சதுர்கஸ்தம்பாஷம் குடலாரினம் அபயம் வரதனம் வஸ்தே விப்ராணாமோஷகத்வஜம் ஏகதந்தாஜ வித்மஹே வக்கதுண்டாய தீமஹே. இந்த புஷ்பத்தை வாங்கி அவர்கிட்ட கொஞ்சம் கொடுங்கோ, நீங்களும் சேர்ந்து போடுங்கோ. சதமானம் பவதி சதாகிருட சதேந்திரியாகிஷேமேந்திரியே புதஸ்ரீ வைஸ்வானராஜ வித்மஹே லாலீலாய தீமஹே தன்னோ அக்னி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஏகதந்தம் சதுர்கஸ்தம்பாஷம் குடலாரினம் அபயம் வரதனம் வஸ்தே விப்ராணாமோஷகத்வஜம் स्वाहा. दशास्यां पुत्राणादे किपतिमेतादशङ्कृते स्वाहा. या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. या देवी सर्वभूतेषु प्रियारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. या देवी सर्वभूतेषु बुद्धिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. सिद्धिबुद्धिप्रदा देवी भक्तिमुक्तिप्रदायिनी मंत्रमूर्ति सदामूर्ति महालक्ष्मी नमोस्तुते स्वाहा. यज्ञाय स्वाहा. நல்ல நேரம் முடிய போகுது, சீக்கிரமா தாலி எடுத்து கொடுங்க. வேஷம் கொடுத்துறேன். ரொம்ப சந்தோஷம் வெண்ணிலா. உன் வாயால சொல்ற பாரு, இதுதான் நான் இத்தனை நாளா எதிர்பார்த்தேன். ஐ அம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ.
ஐயரே தாலி எடுத்து கொடுக்கலாமே. கொடுக்குறேம்மா. மாமா வாங்குங்க. இந்தாங்கோ, பொண்ணு கழுத்துல கட்டுங்கோ. வெண்ணிலா நீ சொல்லு. திரும்பாங்களே கட்டுங்கோ சார். கெட்டி மேளம் கெட்டி மேளம். கட்டுங்க. என்னடா இது, பட்ட பகல்ல இப்படி மாத்தி தாலி கட்டுறான். அடப்பாவி, பெரிய ஆளுதான். மாமா, நான் அச்சதை யாருக்கு போட்டேன்னு பாத்தீங்கல்ல? முத்தரசன் மாமாக்கும் வெண்ணிலாக்கும் மட்டும்தான் போட்டேன். சீன் சூப்பரா இருந்துச்சுல? நீங்களும் பாத்தீங்களே? எதுவும் பேச மாட்டீங்க மாமா. இப்போ ஏதாச்சும் நச்சுன்னு சொல்லட்டுமா? இந்த இலவு காத்த கிளி தெரியும்ல, அது ரொம்ப பழைய பழமொழிதான். இருந்தாலும் இந்த சிச்சுவேஷன்ல அது ரொம்ப பொருத்தமா இருக்கும். அந்த இலவு காத்த கிளி எப்பவுமே அது நம்ம ஸ்வேதா தான். பாத்தீங்களே, கிளி மட்டும் இல்ல, இன்னைக்கு காமெடி பீஸும் ஸ்வேதா தான். மாமா என்ன மாமா இதெல்லாம்? மாமா சொல்லுங்க, ஏன் இப்படி பண்ணீங்க? நான் உங்களுக்கு என்ன பண்ணேன்? ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன் மாமா, நான் உங்களுக்கு என்ன பண்ணேன்? ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன் ஏமாத்துறீங்க? மாமா பதில் சொல்லுங்க. மாமா சொல்லுங்க. ஏன் பஜாரி மாதிரி கத்திட்டு இருக்க? ஒண்ணு நான் கொஞ்சமாவது அடக்கம் இருக்கணும். நான் ஒண்ணு உன்னை ஏமாத்தல. நான் என்ன சொன்னேன்? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ஒன்ன பண்ணிக்கிறேன்னு சொன்னா? இந்த மண்ணுல என்ன நேசிக்கிற பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்டணும்னு மாயாக்கா சொன்னாங்க. இந்த மண்ணுலையும் சரி அந்த விண்ணுலையும் சரி என்ன நேசிக்கிற ஒரே பொண்ணு என் வெண்ணிலா மட்டும்தான். அதனாலதான் அவ கழுத்துல இப்ப தாலியை கட்டினேன். 2வது தடவையா அவ கழுத்துல தாலியை கட்டியிருக்கேன். இதுக்கு மேலே மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க, மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு அசிங்கமா பின்னாடி வராத. கிளம்பு. மாமா நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க மாமா. என்ன சொன்னீங்க? என்கிட்ட என்ன சொன்னீங்க? என் கழுத்துல தாலி கட்டுறேன்னு பொய் சொல்லி என்னை ஏமாத்தி ருத்ராவையும் உத்ராவையும் கூட்டிட்டு வர சொன்னீங்கல்ல, அது தப்பில்ல? அப்படி ஏமாத்தலாமா? முதல் சட்டையை விடு. அப்புறம் பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டே உன் கழுத்துல நான் தாலி கட்டுறது அவ்வளவு ஏமாத்துறது கிடையாதா? கல்யாணம் பண்றேன்னு சொன்ன, தாலி கட்டுறேன்னு சொன்ன, ஒன்ன கல்யாணம் பண்ற உன் கழுத்துல தாலி கட்டுறேன்னு சொன்னா இல்ல? அப்புறம் என்ன போவியா? இனி உன் கழுத்துல தாலி கட்டுவேன்னு கனவுல கூட நினைக்காத. விவஸ்தை இருக்கா உனக்கு? கட்டின பொண்டாட்டி உயிரோட இருக்கும் போது இன்னொரு கழுத்துல தாலி கட்டலாமா? சட்டத்தை பார்த்து சும்மா இருக்குமா? இவ்வளவு ஹைட்டா வளர்ந்துருக்கு, அறிவு கொஞ்சம் கூட வளர்ந்து. இதுக்கு நான் பதிலடி கொடுக்காம விட மாட்டேன். உங்க கையாலே நான் தாலி வாங்கியே தீர்வேன் மாமா. என்கிட்டயே அநியாயமா நடந்துக்கிட்டீங்கல்ல? யாரு அநியாயமா நடந்துக்கிட்டது? யாரு ஏமாத்துனது? நீ ரொம்ப யோகிய மாதிரிலாம் பேசாத. ருத்ராவையும் உத்ராவையும் கடத்தினது யாரு? நீ தானே? அப்படியே வந்து கண்டுபிடிச்சு கொடுத்த மாதிரி நாடகம்லாம் ஆடாத. நீ எங்களை பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா? ஒழுங்கு மனிதா போயிடு. ரொம்ப பேசிட்டு ஓங்கி அப்பிரும் சொல்லிட்டாப்பா. ஊரை கூட்டி வச்சு என்ன அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல, இது என்னை விட்டு போகவே போகாது. உங்க எல்லாரையும் நான் துடிக்க வைப்பேன். நான் இப்போ எப்படி துடிக்கிறேனோ அதே மாதிரி எல்லாரும் என்கிட்ட துடிப்பீங்க, துடிக்க வைப்பேன். நீங்களே தேடி வந்து என் கழுத்துல கதறி தாலி கட்டணும். நான் கண்டிப்பா கட்ட வைப்பேன். இது போகாது. உங்களை நான் பழி வாங்கியே தீருவேன். ஸ்வேதாக்கா,
நீ பேசாத. அவன் மேல கைய வச்சு கைய வெட்டிடும் சொல்லிட்டேன். என்னை ஏமாத்திட்டீங்களா? உங்களை நான் சும்மா விட மாட்டேன், விட மாட்டேன். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருங்கப்பா, நல்லா இருமா. சார், 2 கல்யாணமும் ஒன்னா நடந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு சார். நம்ம கல்யாணம் எப்ப சார் நடக்கும்? ஏய், என்ன சொல்ற நீ? நமக்குன்னா என் கல்யாணமும் உங்க கல்யாணமும் எப்ப நடக்கும்னு கேக்குறேன். ஓ, அப்படி தெளிவா பிரிச்சு சொல்லு. இப்படி ஒன்னா சொன்னா என்ன அர்த்தம்? சார், என் முகத்தை பார்த்து சொல்லுங்க சார்.